அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன மீனுன்னா கைக்கொழுவை. இது அவ்வளோ கைக்கொழுவையும் என் ஹஸ்பண்ட் வந்து முட்டத்தில் ஹார்பரில் வாங்கிட்டு வந்தாங்க. கூட ஒரு 2 மீனுனா வரும். அதை வாங்கிட்டு வந்த உடனே நான் பொரிச்சிட்டேன். இது அவ்வளோ மீனும் சேர்த்து ரூ. 500. இந்த மீன் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். முள்ளு கூட பஞ்சு போல் இருக்கும். அதையே மென்று சாப்பிட்றலாம். அவ்வளோவுக்கு இந்த மீன் வந்து ருசியாக இருக்கும். ஒவ்வொரு துண்டையும் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு, அல்வா துண்டு போல் இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன். கிடச்சிச்சின்னா விட்டுறாதீங்க. ஒரு தடவையாச்சும் வாங்கி சாப்பிட்ருங்க. இந்த குழம்பு வச்சாலும் ருசியாக தான் இருக்கும், பொரிச்சாலும் ருசியாக தான் இருக்கும். சரி, இன்றைக்கி நான் வந்து பொரிக்க தான் போகிறேன். அப்படியே உப்பு மிளகா பொடி போட்டு பொடிச்சு எடுத்துடலான்னு சொல்லிட்டு உப்பு மிளகா பொடி போட்டு உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், சீரகத்தூள் இது மட்டும்தான் போட்டிருக்கேன். எப்பயுமே ஃப்ரெஷ்ஷான மீனுக்கு வேறு எந்த மசாலாவும் வேண்டாம். சும்மா வெறும் உப்பு மிளகா பொடி மட்டும் போட்டாலே அது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சரி, எப்படி மீனை ஃபுல்லாக பொரிச்சிட்டேன். எனக்கு ஒரு தலை, ஒரு துண்டு, ஒரு வால் அதை மட்டும் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் போல் இந்த முட்டை குழம்புல சோறை பிரட்டி மீனை வச்சு சாப்பிட்டா அட அட அட